இந்த பாதை விட்டு விலகுவதற்கு 1000 காரியங்கள் வந்தாலும் தேவன் என்ன சொன்னாரோ அதன்படி தான் நடப்பேன், அப்படித்தான் வாழ்வேன்னு போங்க. பூர்ணமான வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களும் இந்த ரிப்பனை டச் பண்ணலாம். அப்படி அந்த பாதையில ஓடணும். அந்த பாதையில ஓடணும், ரிப்பன் கிடையாது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமானுக்கு இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவன் இருக்கு. ஒரு பாதையில் பொறுமையோடு ஓட கடவன் இருக்கு. அந்த பாதையிலிருந்து உங்களை வழிவிலக பண்ணுகிற ஒரு காரியத்தை இங்கே சொல்லுகிறார். உங்க அந்த பாதையிலிருந்து உங்களை வழிவிலக பண்ணுகிற ஒரு காரியம் பாவம். இன்னைக்கு பாவங்கிற வார்த்தையை கிறிஸ்தவ பிரசங்கத்தில் யூஸ் பண்ணுறது கிடையாது. ரொம்ப பேர் பாவங்கிற வார்த்தையை இப்போ மறந்து போச்சுங்க, சமுதாயத்திலே மறந்துருச்சு. அது பாவம் கிடையாது, பிரச்சனைங்கிறாங்க. அவருக்கு சின்ன பிரச்சனைங்க, ஏற்கனவே 2 வச்சுருந்தாரு, இன்னொன்று வச்சுருக்கிறாரு. அவருக்கு அதில் கொஞ்சம் பிரச்சனை. அது பிரச்சனை இல்லைங்க, அது பாவம். அவருக்கு கொஞ்சம் லேடிஸ் பிரச்சனை மாதிரி. லேடிஸ் பிரச்சனை இல்லைங்க, அது பாவம். மக்கள் எல்லாவற்றையும் இன்னைக்கு எப்படி பார்க்குறாங்கன்னா பிரச்சனைன்னு பார்க்குறாங்க. அது பிரச்சனை இல்லை, பாவம். பாவம்னு நினச்சா அவங்க வெளியே வர முடியும். பிரச்சனை நினச்சிங்கன்னா சமாளிப்பீங்க. பொய் சொல்கிறது பாவம். முன்னாடி 10 பொய் சொன்னேன், இப்போ ரொம்ப சொல்ல மாட்டாங்க, 3 பொய் தான் சொல்லுவேன். நல்லவன் தான், திருந்துறதுக்கு முயற்சி எடுக்கிறேன். அது பிரச்சனை இல்லை, பாவம். அது பாவம் நினச்சாதாங்க உதறி தள்ள முடியும். பாவம் நினச்சின்னா மனம் திரும்பணும்னா கதறது கிடையாது, டோட்டலாக இப்படி வாழ போகிறது கிடையாது. அப்படி 150 டிகிரி டேர்ன் எடுத்து வேறு மாதிரி போகிறது. நான் சொன்னது புரியுதுங்களா? இல்லைங்க, நான் அதை விட முயற்சி எடுக்கிறேன், என்னால் முடியலை. தேவாவியின் உதவியோடு உங்களால் விட முடியும். கோபம் ஒரு பாவம். பாவமா? கோபம் பாவம். சில சொல்கிறாங்க எனக்கு கோபம் வந்துருச்சுன்னா தலைக்கால் தெரியாது, யார் வந்தாலும் அடிச்சிருவேன். நாயாக இருந்தாலும் சரி, பேயாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, இழு தள்ளிடுவேன். அந்த கோபம் வர்ற நேரத்தில் மட்டும் யாரும் வந்துடக்கூடாது, என்னை கட்டுப்படுத்தவே முடியாது. சரி, ரோட்டில் போகிறீங்க, நீங்கள் நேராக தான் போகிறீங்க, ஒருத்தாப்பில் ஒருத்தன் காரில் முன்னாடி வந்துட்டான், அவன் தான் தப்பு. கோபம் வந்து கட்டுக்கடங்காத கோபம் வந்துருச்சு உங்களுக்கு. வெளியே இறங்குறீங்க, அவன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான், இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான். அப்படி வச்சேன்னா உங்களை அப்படியே சுண்டு வரல தூக்குற மாதிரி இருக்கான். இப்போ கோபத்தை காமிங்க. இப்போ உங்களுக்கு கட்டுக்கடங்காத கோபம் இருக்க பார்த்தீங்களா, யாருமே கட்டுப்படுத்த முடியாத கோபம் இருக்க பார்த்தீங்களா, அவன்கிட்ட காமிங்க போய். இப்போ அப்படியே பம்மிடுவோம். ஏன்? உங்களால் கட்டுப்படுத்த முடியும். அநேகர் நினைக்கிற காரியம் என்னென்னா, என் மாம்சத்தின் ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் நான் ரட்சிக்கப்பட்ட பாவி, அதனால அந்த பாவ காரியங்கள் இல்லாமனால் வாழ முடியாது. மனுஷன்னா அப்படித்தாங்க, மனுஷன்னா அப்படித்தான் நினைச்சீங்கன்னா நீங்க விட முடியாது. எந்த ஆம்பளை தப்பு செய்யலை? நீங்க ஆம்பளைன்னா தப்பு செய்யக்கூடாதுங்க. தைரியமான ஆம்பளை, கோலை கிடையாது, தைரியமான ஆம்பளை. 4 பேர் சொல்லுவான், ஆம்பளைனா துணிஞ்சு பாவம் செய்யடா, அதான் ஆம்பளை. ஆம்பளைனா துணிஞ்சு நோன்னு சொல்கிறவன் தான் ஆம்பளை. நான் சொன்னது புரியுதுங்களா? ஆம்பளைனா துணிஞ்சு இது இல்லை, இது தப்பு, இது தேவனுக்கு உகந்ததல்ல என்று நோன்னு சொன்னான் அவன் ஆம்பளை. இல்லாட்டா அந்த சோதனைக்கு சிக்கப்படுகிறான்னா அவன் ஆம்பளை இல்லை, பலவீனமானவன். சொன்னது புரியுதுங்களா? எந்த ஒரு காரியமும் உங்களை வழிவிலக பண்ணுவதற்கு இடம் கொடுக்காதீங்க. தொடர்ந்து வசனத்தின் பாதையிலே டிராவல் பண்ணிட்டு போங்க, ஜெயமா வரலாம். இயேசுவோட வாழ்க்கையில் சோதனை இருந்துச்சா? மேற்கொண்டாரா? இல்லைங்க, அவர் இயேசுநாதருங்க. இல்லை, கவனிங்க, அவர் இயேசுநாதர் தான். நம்முடைய ஆவி மட்டும்தான் பெர்ஃபெக்ட்டு, மனது பூரணம் அடைஞ்சிட்டே இருக்கு, இன்னும் பாவ சரீரம் தான். இந்த ஆவியில் இருக்கிற எண்ணத்தை மனது கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம், அந்த வெளிச்சத்தில் நடக்கிறோம் என்றால், இயேசுநாதர் எப்படி இந்த பூமியில் ஜெயமாக வாழ்ந்தாரோ அதே போல் நீங்களும் நான் ஜெயமாக வாழ முடியும். பாவம்னா என்னங்க? பாவம்னா இலக்கை விடுவது,
மிஸ் த மார்க்கு. அந்த இலக்கை தவற விட்டு தேவன் எனக்காக நியமித்திருக்க ஓட்டத்தை விட்டு வெளியே போவதை பாவம்னு சொல்லுது. ஆனால் தேவனோட வார்த்தையின்படி தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறேன்னா நான் பாவத்தில் வாழ மாட்டேன், தொடர்ந்து முன்னேறி போகக்கூடிய மனுஷனாக இருப்பேன். இயேசு கெத்செமனே வரை உறுதியாக இருந்தாருங்க. அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் கூடுங்கிறார்களே, சாதாரணமாக அது உலகத்தின் பாவத்தையும் பாவத்தின் தண்டனையும் பருகக்கூடிய பாத்திரம். அப்பொழுதும் பிதாவே இது உங்களுடைய சித்தம் என்றால் நான் எஸ்ஸுங்கிறேன். அப்படி தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தார். நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், அப்புறம் ஓட்டத்தை முடிச்சிட்டேன். எவ்வளவு எதிர்மறையான காரியங்கள், இந்த பாதை விட்டு விலகுவதற்கு 1000 காரியங்கள் வந்தாலும் தேவன் என்ன சொன்னாரோ அதன்படி தான் நடப்பேன், அப்படித்தான் வாழ்வேன்னு போங்க. பூர்ணமான வாழ்க்கை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களும் இந்த ரிப்பனை போய் டச் பண்ணலாம். டச் பண்ணி முடிஞ்ச உடனே பரலோகத்திலும் சத்தம் கேட்கணும், வெல்டன், மேலே வா, உண்மையும் உத்தவமுள்ள ஊழியக்காரனே, உன்னுடைய எஜமானுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்புன்னு கேட்கும். அப்படி அந்த பாதையில் ஓடணும். அந்த பாதையில் ஓடனே ரிப்பன் கிடையாது.